ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தோட்டத்தில் உள்ள என்னென்னு கேட்டிங்கன்னா சேமங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, சேப்பக்கிழங்கு. அது ஊனி வச்சோம், அது வந்துருச்சு. அப்புறம் இது ஒரு மாங்கண்டு. இது வந்து நம்ம நார்மலான கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்று வச்சுருக்கேன். இது வந்து பப்பாளி பழம், உங்களுக்கு தெரியும். இது ஆரஞ்சு கன்று வச்சுருக்கோம் இப்போ தான். இது நம்மளோட வெள்ளை பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. ஸோ பிச்சிப்பூ, முல்லைப்பூ ஓட பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து நம்மளோட பைனாப்பிள் கண்டு. இது ஒரு 45 நாள் ஊற வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து பக்கத்துலேயே ஏற்கனவே ஒரு சீத்தாப்பழ கன்று வச்சுருந்தோம். அது இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. மழை இலையெல்லாம் உதிர்ந்துருச்சால. இது வந்து கப்பக்கிழங்கு. இதில் பாருங்கள், நான் எனக்குள்ள இன்னொரு குட்டி குட்டி விதை போட்டு விட்டுருந்தேன். வெண்டிக்காய் விதையெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஸோ வர ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மளோட அரைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்களா, அது பக்கத்துலேயே தான் நம்ம வந்து சீத்தாப்பழம் வச்சுருக்கோம். அதோட பைனாப்பிள் செடி வச்சுருக்கோம். இது வந்து தட்டை பீன்ஸ் கிடையாது, இந்த நம்மளோட தட்டம்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. ஸோ இதில் ஒரு 3-4 செடி இருக்குது. இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட, பச்சையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தட்டைப்பயிறு குழம்பு வைப்பாங்க இதில். ஸோ நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சையில் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வச்சுருக்கோம். இது நம்ம கரும்பு. விஷ்ணு வந்து இந்த கரும்பை ஊண்டி வச்சு இந்த வருஷம் அறுவடைக்கு கரும்பு எடுத்துட்டோம். இதை நெக்ஸ்ட் இயருக்கு விட்டுருக்கோம். அதோட ஒரு மருதாணி செடி. இது நம்ம மருதாணி செடி ஒன்று மட்டும் வச்சுருக்கோம். இங்கே ஒரு சங்குப்பூ விதையும் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இது மேலே படர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்கு முளைச்சிருச்சு. ஸோ சங்குப்பூ டீ. இது நம்மளோட ஒயிட் ரோஸு. இது வந்து லாங் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காராமணி, அந்த பீன்ஸ் செடி. அது வந்து எப்போவுமே வந்து செடி கீழே தான் நட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் அது கொடி மாதிரி மேலே படர்ந்துக்கும்னு, நம்ம தனியாக பந்தல் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளோட இங்கே பாருங்கள், பீக்கங்கொடியும் உள்ளே காய்ச்சிருக்கு. ஸோ இதையும் நாளை கழித்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நல்லா பெருசாக இன்னும் ஆகணும். இப்போ தான் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பெண் பூன்னு சொல்லுவாங்க. இதுலேயே நம்மளுக்கு பெண் பூ, ஆண் பூ 2 இருக்கும். இப்போது நம்மளோட தர்பூசணி. இந்த தர்பூசணி இப்போ தான் குட்டியாக இருக்குது. அதனால் 2-3 காய் இருக்கிறனால அதை அப்படியே வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், நம்மளோட வெள்ளரி பிஞ்சு. ஸோ வெள்ளரி பிஞ்சும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு எப்படியோ சம்மருக்கு தர்பூசணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்மளோட இது கொரியன் கொய்யா. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அப்புறம் அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து அவரை, நாட்டு அவரை. எனக்கு தெரியாது இது இவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், நல்லா நாட்டவர் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கீழே வந்து ஆவாரம் பூச்செடி இருக்குது. அந்த செடி வந்து நம்மளுக்கு அமுக்கிருச்சு இந்த கொடி படர்ந்து. நான் இவ்வளோ பெருசாக வரும்னு அதை எதிர்பார்க்கல. இல்லாட்டி ஒரு பந்தல் மாதிரியாவது போட்டு விட்டுருக்கலாம். இதுக்கு அடியில் தான் இன்னொரு பிச்சி கன்றும் இருக்குது. ஸோ 2 செடியும் நல்லா உள்ளே அமுக்கிருச்சு ஆவாரம், இந்த நம்மளோட அவரை செடி. அடுத்து பாருங்கள், அதுக்குள்ளேயே மணத்தக்காளி கீரையும் இருக்கும். இன்னொன்று முடக்கத்தாங்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீரையும் இது. அது எல்லாம் உள்ளதாக அமுங்கிருச்சு. இது வந்து நம்மளோட சுண்டக்காய் செடி. காய்ச்சி முடிச்சிருச்சு. ஸோ கட் பண்ணி விட்ருக்கோம். அதுக்கடுத்து எனக்குள்ளே இருக்க செடியெலாம் பாருங்கள். இதெல்லாமே நம்மளோட மாதுளங்கன்றுங்க. இது எதுவுமே நம்ம வந்து நாங்கள் கண்ணாக வாங்கி வைக்கல. விஷ்ணு தான் விளையாட்டு போக்கில் ஊண்டியிருப்பான். அடுத்தது இது நம்மளோட கொய்யா. இந்த கொய்யா வந்து நான் கன்று வாங்கி வச்சேன் இதை. ஸோ இந்த கன்று பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது நாட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க, சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, சீனி கொய்யா பழம். ஸோ இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட 5வது ஈல்டு இது. 1.5 வருஷத்தில் நான் இவ்வளோ காய் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம சங்குப்பூ. ஸோ இன்றைக்கி டீக்கு கொஞ்சம் சங்குப்பூ பறிச்சுக்கலாம். இது சங்குப்பூ வந்து நிறையா வச்சுருந்தோம். கொஞ்சம் இங்கே பூச்சி வட்டை நிறையா வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுட்டேன் நான். இது இன்னொரு கொய்யா செண்டு அதுவாக வந்திருக்கு. அதை இப்படி நம்ம எடுத்து விடணும். இது நம்ம தோட்டத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா நவாப்பழம் கண்டு. ஸோ இப்போ தான் இதெல்லாம் வச்சு இப்போ தான் 1.5 வருஷம், 2 வருஷம் தான் ஆகுது. அடுத்து நம்ம கத்திரிக்காய். இது பர்பிள் கலரில் இருக்குது கத்திரிக்காய் இது. அதனால் ஊதா கலர் பூ தான் பூக்குது இல்லையா. வெள்ளை கலர் கத்திரிக்காய்க்கு வெள்ளை பூ பூக்கும், அதுவும் இருக்குது. இது வந்து நாட்டு துளசி நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த ஒரு துளசி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு செம்பருத்தி நம்மகிட்ட நிற்கிது. அடுத்து இது வந்து இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்களே, அடுக்கு மல்லி இல்லாட்டி குண்டு மல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அடுக்கு மல்லி இது இன்னும் சீசன் வரலை. ஸோ இதெல்லாமே கபாத் பண்ணிடுறதுனால புதுசாக இலையெல்லாம் தளிர்லாம் அடிச்சிருக்கு. இது நம்மளோட வாழை மரம். ஸோ இது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளவர் வந்து சும்மா அழகுக்காண்டி வைக்கிற ஃப்ளவர்ஸ். இந்த பூ உதிர்ந்து வரும். இன்னொரு கொய்யா கன்றும் இதுக்குள்ளே நிற்கிது. இன்னொரு சின்ன கன்றும் இதுக்குள்ளே நிற்கிது.
ஸோ இது கொஞ்சம் பெருசானொட்டி எடுத்து வேறு எங்கேயாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உள்ளே இருக்கட்டும்னு விட்டுருக்கோம். இது நம்மளோட வில்வ மரம். ஸோ வில்வக்கன்று வாங்கி வச்சு 2 வருஷம் ஆகுது. இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துரும். அப்புறம் இது கருந்துளசி வந்து நம்ம வீட்டில் கன்று வாங்கி வச்சேன். அது நிறையா வந்துட்டு. இது வந்து தால்ச்சினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட கண்டு இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து செவ்வரளி. நம்ம வீட்டில் 4 அரளி இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ரெட்டான அரளி. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிங்க் மாதிரி தெரியும், ஆனால் ரெட் அது. இது வந்து பீன்ஸ்லேயே லாங் பீன்ஸ்லேயே நிறைய நம்மகிட்ட 2-3 பீன்ஸ் இருக்குது. அதில் இது வந்து எல்லோ கலரில் பூ பூக்குது இந்த பீன்ஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பர்பிளில் பூக்கும், இன்னொன்று வந்து ஒயிட்டில் பூக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவளமல்லி எப்போ பூக்குன்னு தெரியாது. உள்ளே ஒரு பலாக்கன்று நிற்கிது. ஸோ இந்த கன்று வந்து நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்த்துவோம். இது வந்து நார்மலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோம், ஒரு பிங்க் கலரில் அரளி இருக்கும் இல்லையா. ஸோ பூச்சிலாம் நிறைய நின்றனால கட் பண்ணி விட்டுருந்தோம். இது ஆமனுக்கு டெய்லி 2 தோசை இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், தோசை மெதுன்னு. அதனால் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிச்சி, வெள்ளை பிச்சி தான் இதுமேவும். ஈல்டிங்ஸ் முடிஞ்சது, பூத்து முடிச்சனால கட் பண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு ஃபேண்டா ரோஸு. அப்புறம் ஆவாரம்பூ உள்ள நிற்கிது. அதோடு சேர்த்து இன்னொரு ஃபேண்டா ரோஸ். இது நல்ல ஒரு ஃபேண்டா கலர் ரோஸு. இப்போ மொட்டு வச்சுருக்கு. அதே மாதிரி இது நம்மளோட பப்பாளி கண்டு வச்சு 1 வருஷம் இருக்கும். ஸோ 1 வருஷத்துல இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நாட்டு பப்பாளி அது. இதுவும் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 கன்று வச்சேன், 1 தான் வந்துச்சு. இது நம்மளோட 7th டே ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா வாடாமல் நல்லா காய்க்கும். அதுக்குள்ளே பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிறது வந்து கிரேப்ஸோட கொடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து அதுக்குள்ளே ஒரு ரோஸ் கலரில் இருக்க ரோஸ் நிற்கிது. இது வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்க மல்லி தான், குண்டு மல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த மல்லி. ஸோ அந்த செடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே இப்போ பூக்க ஆரம்பிச்சிரும். இது பாருங்கள், நம்மளோட ஆவாரம் பூ உள்ளே இருக்குது இல்லையா, அதோடு சேர்த்து இது நம்ம கீழே வந்து நம்ம இதெல்லாம் வச்சுருந்தோம், அது தெரில. இது வந்து நம்மளோட சுண்டல் செடியும் ஒரு கிரவுண்ட் நட், அதாவது வேர்க்கடலை போட்டிருந்தோம். அதுவும் முளைச்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் எடுத்துடலாம் கிரவுண்ட் நட்டை. இது வந்து மஞ்சள்ளி. இதையும் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருந்தோம். மஞ்சள்ளி கண்டும் நிற்கிது. அதுவும் மஞ்சள் கலரில் பூக்கும். நம்மளோட இந்த செடி தான் எல்லாத்தையுமே போட்டு, ஆவாரம் பூச்சி தான் எல்லாத்தையும் போட்டு மறைச்சி வச்சிருச்சு. இதை கொஞ்சம் பந்தல் கணக்காக போட்டு விட்டால் தான் நம்மளுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்மளோட தோட்டத்தோட கீரை வகைகள்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லா கீரையுமே நம்ம வச்சுருக்கோம். இருந்தாலும் எனக்கு இந்த ஆவாரம் பூ எல்லாத்தையும் இந்த செடி அமைக்கிருச்சேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பந்தல் போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம தோட்டத்தில் உள்ள கீரை வகைகள், பாலக்கீரை எல்லாமே இருக்குது. இந்த கொடி கணக்காக காட்டுக்கீரைலாம் நிறையா இருக்குது நம்மகிட்ட. இந்த வீடியோவுமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கார்டன் டூர் இவ்வளோ தான். நம்மளோட ரோஸ் செடிலாம் நிறையா இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது.